ஹலோ ஹலோ இங்க ரெண்டு இருக்கு தெரியுதா? ஒண்ணுதான் தெரியுது. ரெண்டு மைக் இருக்குப்பா. ரெண்டு மைக் இருக்கா? எனக்கு ஒரு மைக்கு தான் தெரியுது. ஏன் தெரியுமா? ஏப்பா கண் ஆபரேஷன் பண்ணி 3 நாள் ஆகுது. அதான் என்ன கண்டுபிடிக்க மாட்டீங்களா? எங்க தாத்தனுக்கு கண்ணு கட்டுற துணியை 3 நாளா விட்டு வந்துட்டேன். சரி. எனக்கும் கண் ஆபரேஷன், அவருக்கும் கண் ஆபரேஷன். இந்த பைய கொண்டு போய் கண்ணு கட்டுதாட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன அவரு யோசனை பண்ணி சொன்னாரு. என்னன்னு? இந்த பையத்தை என்னடா இது முரட்டு பையா இருக்குது, இது எப்படா கட்டுறதுன்னாரு. அட மூதேவி பையில கிளட்டு புண்ணாக்கு, நான் கண்ணு கட்டுற துணியை மறந்துட்டு வந்துட்டியே, இப்படி ஒரு கண்ணை கட்டிட்டு ஒரு கண்ணை விட்டுறான்னே, அதோட விட்டுட்டு போக வேண்டியதுதானே. ஒரு கண்ணை கட்டிட்டு ஒரு கண்ணை விட்டுட்டாரு. ஒரு அம்மா நேற்று ரேஷன் கடைக்கு துணி வாங்க அரிசி பருப்பு வாங்க போயிருக்குது. துணி பைய வச்சுட்டு போயிருக்குது போல இருக்குது, சாக்கு பைய. அப்பத்தான் யோசனை பண்ணி சொன்னேன், ஏம்மா நீ கவலையே படாத, நான் சொல்றேன். இந்த கையில 10 கிலோ பச்சரிசி இதுங்கிட்டு, இங்கிட்டு 10 கிலோ பச்சரிசி புழுங்கரிசி இங்கிட்டு வாங்கிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன நல்லையா குடும்பத்தார்கள் சார்பாக நாடக கலைக்குழுவை பாராட்டி அன்பு உள்ளம் பிள்ளையார் கோவில் பூசாரி மணங்காட்டூர் ஐயா அவர்கள் 201 அன்பளிப்பு அளித்துள்ளார். எனக்கு 100 ரூபா கம்மியா தெரியுது. 301 அன்பளிப்பு அளித்து பெருமை சேர்த்த ஐயா அவர்கள் கலைக்குழு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம். நேற்று சின்ன குழந்தை பஸ்ல ஏத்திட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா அந்த இது போடுவாங்கல்ல குழந்தைகளுக்கு, பேம்பஸை வச்சுட்டு மறந்துட்டு போயிருச்சு. அந்த பிள்ளை பிஏ பண்ணி விட்டு பஸ்ஸே நாரி போச்சு. நீ கவலையே படாதம்மா, என் பேக்கில் இருந்து எடுத்து கொடுத்தேன். இதை எடுத்து என்னமா பண்றதுன்னு தவறா நினைக்காதம்மா, இதுவும் டவுசர் மாதிரி பயன்படுத்தலான்னு இந்த இப்படி உள்ள விட்டுட்டேன். இப்படியும் போட்டுக்கலாம் இப்படியும் போட்டுக்கலாம், இப்ப குழந்தைக்கு மாட்டி விடுமா ஆகி போனா இதுலயே போய்க்க அப்படின்ட்டு. அப்ப இந்த இது எதுக்கு பயன்படுதுன்னு வத்தியா, இந்த மாதிரி நானும் ஒவ்வொரு வியாபாரமா பார்க்க ஆரம்பிக்கலான்னு ஆரம்பிச்சிட்டேன். இன்னையில இருந்து இந்த வியாபாரம் ஓகோன்னு ஓடுமா இல்ல ஓடாதான்னு பாப்போம். ஏதோ ஒரு அம்மா லோலோனுச்சா அவனுக்கு பச்சை ஊத்தணுமா? வர சொல்லு நான் குத்துறேன். ஏண்டா என்னை பார்த்தா என்ன அந்த கராய்க்கு மாதிரியா இருக்கு? ஏண்டா ஒத்த கண்ணு முண்டை, கண்ணு தெரியுமா குருட்டு பையலே? ஆடிக்கிறா லோலாவா? என்ன லோலால என்னடா? ஏண்டா லோலாயி என்னமோ லோலோனு மரியாதை கெட்டு போயிரு, முகரை மூஞ்சி பாரு. என்ன லோலோன தலையடா? இது பொம்பளையா? ஐயோ அது என்னடா அது? இது பொம்பளையா? ஏய் நல்லா பாறா, பொம்பளை பிள்ளடா. குத்திட்டு பாரு தெரியும். ஆமாடா, குண்டி 2 தண்டி இருக்கு. முகர் கதை பாரு பூச்சிய. இல்ல ரெண்டு கண்ணு தெளிவா தெரியுமா பாருங்க. எங்க இதுல 2 தொங்குதா? ஆமா. என்ன ஓமா? ஆமா, இங்க முன்னாடி காதுல 2 தொங்குதா? ஆமா. அப்புறம் இங்க இருக்குதா? ஆமா. கழுத்துல இங்க பாரு நெஞ்சிட்ட தொங்க. இல்லம்மா என்ன நீ பொம்பளைத? என்ன எதையுமே பார்க்காம பொம்பளைதாங்க. இல்ல முடிவு பண்ணிட்டேன். எப்படி முடிவு பண்ணலாம் நீங்க? நீ தொங்கறத பார்த்து சொல்லிட்டீ இல்ல, அதுல இருந்து நானும் முடிவு பண்ணிட்டேன். தொங்கறத பார்த்து சொல்லிட்டேன். 2 தொங்குதா இல்லையா? மரியாதை இல்ல. இல்லம்மா 2 தொங்குது. காது 2 தோடு தொங்குதா? காதுல 2 தோடு தொங்குது. இங்கிட்ட 2 ஏர்பின் தொங்குதா? தொங்குது. இங்கிட்ட இது தொங்குதா? மசரு. அந்த மசருதே அது தொங்குது. தொங்குதா? பெண்களுக்குரிய அடையாளம் எனக்கு அனைத்துமே இருக்கிறது. இருக்குது. நான் பொம்பளை பிள்ளை தான். ஏமா என்ன சந்தேகம்? இல்ல எனக்கே ஒரு சந்தேகமாத்தே இருந்துச்சு. என்ன சந்தேகம்? ஆனா நீ பொம்பளை தான். என்னடா சந்தேகம்னு பாருங்க, திரும்ப பொம்பளை தாங்கற. இல்லம்மா நீ பொம்பளை பிள்ளை தான். நீ அக்கா மசட பிறந்திருக்கியா? நீ யாருமா? நீ இடிக்கிறியே, இடிச்சா புண்ணாக்கு இடிக்கலாமா? கண்ணு தெரியாட்டி ஓரமா அப்படி தடவிட்டே வந்திருக்கணும். நான் தான் வந்து இடிச்சல்ல, எரும மாட்டுல மலை வேற மாதிரி செவனேன்னு நின்னு விட்டு எனக்கு நான் இப்ப வந்து ஒரு பொம்பளை பிள்ளை இடிக்கலாமா இல்ல கட்டி பிடிக்கலாமா? ஆளு மூஞ்சி மோரக்கட்டையும் பாரு. நீ இடிக்கல, நான் முன்னாடி திரும்பி இருந்தா நல்லா அப்புறம் உனக்கு கொடுத்துருப்பேன். நான் பின்னாடி பறந்து திரும்பியதால எனக்கு தெரியாம போச்சு. நீ கொடுத்தாலும் நான் வாங்காம போக மாட்டேன். இன்னைக்கு உனக்கு கொடுக்காம அனுப்புறது இல்ல, நான் வாங்கிட்டு தான் போவேன். மரியாதையா கொடுக்கணும். நீ மரியாதையா பேசுமா? மரியாதையா நீ பேசணும். ஆம்பளை இல்லையே பொம்பளை இல்ல, பொம்பளை இல்லையா ஆம்பளை இல்லை, சிவன் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவன் இல்லை, ஜாக்கெட் இல்லையே பாவாடை இல்லை, பாவாடை இல்லையே ஜாக்கெட். என்னடா ஏவன எதை பார்க்க விட்டுட்ட? நாதாரி பேலே. லூசு முண்டை சொல்றத கேளு. என்னடா ரெண்டு பேர் நல்ல வியாபாரம் பாருங்க. பாவாடை சட்டை இல்ல நீ
பெரிய நான் கொப்பா இல்ல உன் சட்டமா கொப்பு போலச்சுடா ஜவடாலா ஓ ஜவடாலா ஓ சட்டமா நீ போட்டி என்ன நெசமா பொம்பளை தானடா தொண்டைய பாரு ஏய் உக்காலி டேய் நீ ஆம்பளை தானே வெக்க கட்ட முட்டை எடுத்து தொப்பியா மாட்டா தொப்பியா கிடக்குது கீழ குடிச்சு பாரு இங்க யாருமா கீழ குடிச்சு பாருடா எங்க ஏய் அக்கா பாரு ஐயோ எங்க இன்னைக்கு நான் இப்படி வந்து மாட்டேன் டேய் எங்க எனக்கு தொப்பி டேய் மண்டையில போடுறதுலடா மண்டை பூனை ஏன் தொப்பி ஓனா போயிட்டு போகுது எங்க இங்கிட்டு திரும்ப உன் தொப்பி சரியா தயார் மரியாதை இல்ல எனக்கு என்னடா சொல்லிட்டு இருக்கற உனக்கு என்னம்மா இங்க இங்க யாரு பொம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுக்கணும் ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து நீ பேசுமா பெண் இல்லையா ஆண் இல்லை நான் ஏதாவது தவறா பேசுனேனா நான் போனேனா தவற சொன்னனா அப்புறம் வாடாங்கற போடாங்கற உன் வீட்ல நான் மாடு மேய்ச்சவனா மரியாதை ஏண்டி உன்னைய போட்டு வெளுக்க ஏண்டா உன்னை ரோட்ல விட்டா உதைக்க ஏண்டா உன் வீட்ல வெள்ளை அடிக்க மரியாதை இல்ல நீ பேச நானும் பேசுவேன் பேசிக்கிட்டே இருப்பேன் நல்லா இருக்காது போடாங்கற அவனே சொல்லுங்கற ஆமாடா வந்து எரும மாட்டுல மலை வேற மாதிரி செவனேன்னு நின்னு விட்டு இப்ப வந்து இடிச்சதுக்கு அப்புறம் கண்ணு தெரியாம குறுக்கு இடிச்சா இங்கன வலிக்குதுன்னா இல்ல அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா கண்ணு தெரியாம இடிச்சதுனால குறுக்கு முடை என்னடா பேசுற நான் தான் இடிச்சேன்னா கண்ணு தெரியாம ஆமா இடிக்கிற வரைக்கும் என்ன மயிருக்கு நின்னுட்டு இருந்தாங்க நான் அங்க செஞ்சுக்கிட்டு நீ இருந்தேன் உடனே கேட்டிருக்கலாம்ல யாரா நீ இடிக்கிறது என்னடா நீ ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல பின்னாடி திரும்பியதனால நான் பார்க்காம விட்டுட்டேன் பின்னாடி உனக்கு வேற என்ன கழுத்து நீ தெரியாது முன்னாடி திரும்பி பாக்குறமா முன்னாடி பார்த்தா அப்படியே புழுக்கு ஏய் மோரகட்டை பாரு வாடாங்கறல யாரு கோட்டை போடா கோத்தா குண்டமோல ஆனா கோத்தா குண்டா வேணே ஆளையும் பாரு என்னைய விட்டு இதையும் பாரு என்ன உன் சட்டமா இங்க நாடகம் இல்ல நடக்குது உன் ஜவடாலான்றேன் இல்ல இங்க நாடகம் நடக்குது அப்புறம் நீங்க என்ன கராட்டமா நடக்குது என்ன சொல்றீங்க இங்க என்ன கராட்டம் நடக்குதா அப்புறம் நான் போய் மாத்திட்டு வந்துறதா என்னாச்சு துணிமணியெல்லாம் ஊம குத்தா குத்துவோமா அதுக்கு தான் நீ கொண்டுட்டே ஒண்ணு இல்ல அதுக்கு தான் நீ கேக்குறன்னு நினைக்கிறேன் ஆள பாரு மோகரே ஆம்பளை. பொம்பளை பிள்ளைக்கு முதல்ல மரியாதை கொடுத்து பேசணும் ஏய் அக்கா தங்கச்சிட்ட பிறந்திருக்கியா ஏன் அக்கா தங்கச்சியோட பிறக்காம வேற என்னமா ஒருத்த பார்த்தாங்க உன்னை எதுவும் தப்பா இல்ல பேசுனாங்களா நான் உனக்கு தப்பா பேசல அப்புறம் வாடாங்கிற போடாங்கிற இங்க யாரு இடிச்சதுனால தான் இந்த கேள்வி வாழ்க்கையில ரெண்டு பேர்த்தையும் போட உடனே கூப்பிடணும் யாரு ஒண்ணு பெத்த மயனா இருக்கணும் இல்லாட்டி கட்டின ஒரு புருஷனா இருக்கணும் இப்ப நீ இந்த ரெண்டு வகத்துல நீ எந்த வகையா வர்ற உன் ஜவுரிய நீ எந்த மாதிரி ஏத்துக்கிறேன்னு உன்னை கொலை பண்ணிடுவேன் வெப்பன் உன்னை சட்டை உன்னை தம்பி கூத்து கொண்டு எட்ரா வெப்பன் சட்டை ஆளு கொலை மோர் கொண்டு கட்டையும் போயிடுவேன் சர்த்தம் போமா சரி போயாங்கடே சர்த்தம் போமா போப்பாங்கடே சர்த்தம் போடி என்னடா சொன்ன நான் தான் இருப்பேன் போடா டேய் போடா முதல்ல மரியாதை இல்லடா ஐயோ கிரகத்தே கெட்ட கிரகத்தே என்னடா இழிக்குது ஏய் வாயில தான் பேசுறீங்க சரி ரெண்டு பேரும் அடிச்சுக்க மாட்டீங்களா ஏய் போடா மார் இங்க யாருமா காரி வேணா என் மூஞ்சில துப்பு ஐயோ உன் டூ பிரேஸ்ல உப்பு இருக்கா என்னத்துல இருக்கா இல்ல உன் டூ பிரேஸ்ல உப்பு இருக்கானே தூ பேச எல்லாம் ஒரு விளம்பரம் தான் விளம்பரம் இந்த பண்ற சாம்பா போட்டு தேய் நொறையா வருன்ற இருக்கிற மயிறு ஊரம் சுத்தமா கொட்டி போயிருது கொட்டுது இந்த டூ பிரேஸ போட்டு பல்லு விளக்குன்ற இருக்கிற 4 பல்லு விழுந்துட்டு போயிருது அது மாதிரி நீ காரி மூஞ்சில துப்புனியே நான் கோவப்பட்டனா இல்ல ஆத்திரப்பட்டனா உனக்கு வெக்கம் சூடு சொரண மானம் அறிவு ஏதாவது இருந்தாக நீ சோத்துல உப்பு படுத்திக்கிறனா தான் சுருக்குன ரோசை வரும் யாருமா சோத்துல உப்பு படுத்திக்கிறல என்னைக்கு நாடகத்துக்கு வந்தனோ அன்னையில இருந்து வெக்கமானம் சூடு சொரண பூரா விட்டுட்டேன் நீ என்ன என்ன நேத்தெல்லாம் முரட்டு பொம்பளைய போட்டுக்கிட்டு கட்டி பிடிக்கலாம் நழுவிட்டு போகுது நான் தான் ஆரம்பத்திலே சொன்னல என்னன்னு போட்டிருக்க உள்ள குஞ்சு கொமரின்னு இப்ப தெரியுதா குஞ்சு கொமரி எப்படி இருக்கும்னு ஆளு முகர்கட்டையும் பாரு மரியாதை ஏய் ஏன் தேவையில்லாம பேசாம இல்ல இடத்துக்கு நான் தான் முதல்ல வந்தேன் நான் தான் செய்வேன் நான் தான் செய்வேன் நான் தான் செய்வேன் நீ விட்டு பாரு நான் செய்யறதா இல்லனா அப்புறமா தெரியும் எனக்கு தெரியும் நீ 50 பேர் வந்தாலும் சமாளிப்பேன்னு என்னது நான் ஒரு ஆளு நான் என்ன ஒண்ணு டேய் நீ ஒரு ஆளை புடிச்சிட்டு இங்க ஒன்ற ஏய் குரங்கு என்ன குரங்கு என்ன குரங்கு ஏய் செத்த போமாங்க முகரே பாரு நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் இடத்துல வியாபாரத்துக்கு நான் தான் முதல்ல நானே வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன் இவ்வளவு தூரம் வேக்கனமா பேசுறியே வியாபாரம் பேச உனக்கு போல வாங்கி இல்லம்மா இவ்வளவு தூரம் பேசுறியே ஆமா நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை உன்னால சொல்ல முடியுமா என்ன சொல்லு தூய தமிழ் வார்த்தை அடுக்கு சொல்லுன்னு தமிழ்ல அடுக்கு சொல்லுன்னு ஒண்ணு இருக்கு அடுக்கு சொல்லு ஏன்னா கேப் விடாம இடை விடாம சொல்லணும் கண்டிப்பா உன்னால சொல்ல முடியுமா நான் முடிஞ்ச வரை சொல்லுவேன் நல்லா கேட்டுக்க திக்காம உளராம இடை விடாம கேப் விடாம சொல்லணும் கண்டிப்பா சொல்லிருவியா மேட்ல ஒருத்தன் பள்ளத்துல ஒருத்தன் 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 சொல்லுவாப்போ நான் சொல்லிவிடுவேன் சொல்லுமான்ட்டேன் யூடியூப்லாம் எடுத்துட்டு இருக்காங்க சொல்லுமா சும்மா சொல்லுச்சுன்னு சொல்லக்கூடாது சும்மா இது ஒண்ணும் கொச்ச வார்த்தை கிடையாது மேட்ல ஒருத்தன் பள்ளத்துல ஒருத்தன் 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 ஓ இல்ல இது சொல்லிருச்சுல்ல அடுத்து ஒண்ணு சொல்றேன் சொல்லிருவியா
ஓடுற தண்ணியில ஏன் தண்ணி சுடு தண்ணி ஓடுற தண்ணியில ஓன் தண்ணி சுடு தண்ணி ஓடுற தண்ணியில ஏன் தண்ணி சுடு தண்ணி ஓடுற தண்ணியில ஓன் தண்ணி சுடு தண்ணி ஓடுற தண்ணியில ஏன் தண்ணி சுடு தண்ணி ஓடுற தண்ணியில ஓன் தண்ணி சுடு தண்ணி. இப்பதான் இந்த பச்சை தண்ணி வரும் தண்ணி எங்க சொல்லுவாப்போ அம்மா ஓடுற தண்ணியில ஏன் தண்ணி சுடு தண்ணி ஓடுற தண்ணியில ஏன் தண்ணி சுடு தண்ணி ஓடுற தண்ணியில பப்புன்னு சொல்லுதா சொன்னனே. சரி இத சொல்லிட்டீல்ல, இன்னொன்னு கேட்டுக்க, நல்லா கேட்டுக்க. சொல்லி தல. கிழமை உழுத புழுதியில கண்டெடுத்த பண ஓலை, மேல 7 ஓலை கீழே 7 ஓலை, ஆக மொத்தம் 14 ஓலை. அம்மா ஓலை யாரா ஓலை? நல்லா கேளு. கிழமை உழுத புழுதியில கண்டெடுத்த பண ஓலை. கிழமை இல்லடா அது. கிழமை கிடக்கலமா, கிழமை உழுத கிழமை உழுத புழுதியில கிழமை உழுத புழுதியில கண்டெடுத்த பண ஓலை, மேல 7 ஓலை கீழே 7 ஓலை, ஆக மொத்தம் 14 ஓலை. கிழமை உழுத புழுதியில கண்டெடுத்த பண ஓலை, மேல 7 ஓலை கீழே 7 ஓலை, ஆக மொத்தம். என்னையா பிரச்சனை? நல்லா கேட்டுக்க, நீ புரியுற மாதிரி மறுபடியும் சொல்றேன். கிழமை உழுத புழுதியில கண்டெடுத்த பண ஓலை. கிழமை உழுத புழுதி இல்லடா அது. புழுதி 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 நம்ம மக்கள் பூரா விவசாயிமா. கிழமை உழுத புழுதி புழுதி இல்ல, நீ புழுதிய தூக்கி ஓலை தீய போட்றாத, வேற தீயா போயிரும். இல்ல நான் பேர் சொல்றதே இல்ல. கிழமை உழுத புழுதியில கண்டெடுத்த பண ஓலை, கண்டெடுத்த பண ஓலை, மேல 7 ஓலை கீழே 7 ஓலை, மொத்தம் 14 ஓலை. அம்மா ஓலை சொல்லிருச்சுல. என்னடா ஓலை? இந்த இடத்துல என்னமா பண்ற? யார பாத்துக்கிட்டு இருக்கேன்? அப்படி ஆடுனா பாடுனா படுத்தா நேத்து ஒரு உள்ளே கூப்பிட்டு வரமாட்டேன்னுச்சுல, படுத்து ஆடுறதுக்கு தான். ஆட்டம் போட வந்த கொம்மா அட அம்மாங்கிறதுக்கு தான் கொம்மா யாவும் வந்துருச்சு. ஆட்டம் போட வந்த அம்மா ஆட்டம் போட வந்த அம்மா வந்து கேட்ச் பிடிக்கணும். ஏய் என்னமோ புடிக்கிறதுக்கு வராடா. இல்லம்மா, மாடு பிடிக்க போவோம்ல, அப்போதைக்கு இப்படி தானே பிடிக்க போவோம். இங்க மாடு பிடிக்கல, உன் சைஸே சரியில்லையே. பிடிச்சிருவோமா மாட்டை? பிடிப்போம். ஆட்டம் போட வந்த அம்மா ஆட்டம் போட வந்த அம்மா ஆட்டாத நசமா. இவ கருவாச்சி போல் இருப்பா, அடி கருவாச்சி போல் இருப்பா, செவத்த மட்டும் தானப்போ, செவத்த மட்டும் தான் இருப்பா. இவ பல்ல பல்ல காட்டிடுவா, இவ பல்ல பல்ல காட்டிடுவா. எங்க பாப்பா இல்ல, நேத்து ஒரு உள்ள ஈ சொன்னல 3 உள்ளு கீழே விழுந்துருச்சு. ஒட்டு பல்லு வச்சுட்டு வந்திருக்கும் போல இருக்குது. இவ பல்ல பல்ல காட்டிடுவா, இவ பல்ல பல்ல காட்டிடுவா, பலவே தையச்சிடுவா, பலவே தாச்சிடுவா. அடி வட்டப்பட்டு காரி வல்லவு கொண்ட காரி, வட்டப்பட்டு காரி வல்லவு கொண்ட காரி. ஆடி சீவி சிலுக்கடுத்து சிங்கார மட்டு வச்சு, நீ சிங்கார மட்டு வச்சு, உனக்கு வடியாம வடியுதடி. என்னன்னு
செம்பு எவ்வளவு? இல்லங்க படியாம முடியறத இல்லம்மா, அடிக்கிற வெயிலுக்கு ஆ தண்ணியை தொட்டாலும் சுடுது, நீ கிண்ணியை தொட்டாலும் சுடுது. ஏப்பா அடிக்கிற வெயிலுக்கு சூடத்தண்டா செய்ய. சுடத்தானே செய்யுது. நேத்தெல்லாம் தண்ணியை தொடுறேன் சுட்டு கிடக்குது, அப்புறம் கிண்ணியை தொடுறேன் சுட்டு கிடக்குது. குழம்பு கிண்ணி சூஸ் என்னையே தொடாத வேண்டாம். சுடு தண்ணியை தொட்டாலும் சுடுதுயா. எங்கிட்ட இந்த 3 நாளாத்தே மழை பெய்யுது. அடிவடிவான வடிவழகே, அடிவடிவான வடிவழகி, ஓ வான்குயில் போல் சத்தத்திற்கு, ஓ வான்குயில் போல் சத்தத்துக்கு, நெடுதூரம் அடி நெடுதூரம் போக வேணாமா, எனக்கு மாதிரியே நட. ஆஹா ஹே 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 ஹே. அப்பா என்னடா பேட்டரி சார்ஜ் கொடுத்த மாதிரி நேத்து ஒரு பிள்ளைய இப்படிதான் ஆட சொன்னல, அந்த பிள்ளை இப்படியே கூப்பிட்டுச்சு, கை வரல. நான் இப்படி ஆடுறேன், அந்த பிள்ளை இப்படியே ஆடுது. வாத வச்ச வதங்க வச்ச புள்ள வாழைப்பழத்தை உள்ள ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அடா வடி நீ ஒரு ஆளுதான் சமாளிக்கிறேன் நல்லா. ஓஹோ நல்லா இருக்கு, ஓஹோ நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓஹோ ஹே 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 ஹே. ஆடுமா இல்லையா? இல்லன்னா ஆடிட்டு தான் கிடக்கணும். பரவாயில்ல, இல்லாத ஏன் போட்டு ஆடுற? இருக்கிற நானே பேசாம இருக்கிறேன்னா இல்லையா? ஒரு தடவைமா, ஏன் போட்டு ஆடுற? ஒரே ஒரு தடவை. சரி ஓஹோ நல்லா இருக்கு, ஓஹோ நல்லா இருக்கு. ஆ ஆ ஆ. என்னடா ரோபா மாதிரி இருக்குதா? என்ன இது எனக்கு பிடிக்கல, ஏன்டா பிடிக்கல? சத்தியமா பிடிக்கல. ஏன் பிடிக்கல? என்ன ஒண்ணுமே இல்ல. பாப்பா நீ பொசிஷனை மாத்துமா, மாத்து. அவன் ரொம்ப சங்கடப்படுறான். ஓஹோ நல்லா இருக்கு. ஆ ஆ ஆ ஆ. சாமி ஆடுற மாதிரியே இருக்குதா? சாமி ஆடுற மாதிரி இல்ல, ஏதாச்சும் இருந்தா வாசிக்கலாம். என்னென்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையானே. பாப்பா நீ ஒரு நிமிஷம் ஆட்டு, இந்த வந்துடுறேன். பாப்பா எப்படி ஓஹோ நல்லா இருக்கு. மலமல நீ எம்மா எம்மா பாப்பா கேட்டோமே. ஏப்பா இப்பதான் கேட்டோம்ல. ஏப்பா இல்லைன்னு தானே அவன் வாசிக்க மாட்டேன்ட்டேன். இப்ப இருக்கிறத கொண்டு வந்தேன், வாசிக்கணுமா இல்லையா? அப்புறம் வாசிடா. மலமலன்னு எம்மா
மாதிரியா இருக்குது. கட்ட பிள்ளை குட்ட பிள்ளை கருகமணி கட்ட பிள்ளை கருகுழி வீட்ட நல்லா பாடுற. ஏன்னா நிறைய ஆடலாம் நிறைய பாடலாம். காலத்தை நேரத்தையும் கண்டிப்பா அனுசரிக்கணும். அப்படி இருக்கட்டும். அதனால டக்குன்னு முடிச்சாச்சு. நீங்க சொல்லாமே நாங்க முடிச்சிட்டோம். நான் நேரத்தை காலத்தை அனுசரிக்கணும். அதனால முடிச்சாச்சு. சரிங்க முடிச்சிட்டப்போ ரொம்ப சந்தோஷம். அதனால முடிச்சு சொல்லாமே முடிச்சிட்டேனே. நமக்கு நேரங்காலம் தெரியும் கண்டிப்பா. அதனால காதல் எப்படி காதல்? என்னுடைய காதல் எப்படியாப்பட்ட காதல் தெரியுமா? உன்னை தானே ஆளு ஹலோ ஹலோ ஆளு உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே. ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிட்டு தினம் நீ சிரித்து ஒரு கோலமிட்டு என்னை தானே ஒரு மாலையிட்டு என்னை தானே தஞ்சமென்று நம்பி வந்தேன் மானே. ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிட்டு தினம் நீ சிரித்து ஒரு கோலமிட்டு என்னை தானே உலகம் எனக்கு இழக்காதது, உயிர் பால் இழக்காதது. உலகம் எனக்கென்று விளங்காதது, உலகே எனக்கென்று விளங்காதது. பாரில் ஒன்றின் மேலே சிறு பூவாய் முளைத்தாயே. பாரில் ஒன்று மேலே ஒரு பூவாய் முளைத்தாயே. உறவுக்கு உயிர் தந்தாயே. நானே எனக்கு இந்த நிலையே உன்னால் ஒரு சொந்தம் வந்ததே. என்னை தானே தஞ்சமென்று நம்பி வந்தேன் மானே. ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிட்டு தினம் நீ சிரித்து ஒரு கோலமிட்டு உன்னை தானே அடடா ஊர் குலத்தில் தாமரப்பூ ஆடக்கண்ணே, அதுதான் காதலனே ஓரக்கண்ணால் தேடக்கண்ணேனோ. அடடா ஊர் குலத்தில் தாமரப்பூ ஆடக்கண்ணே, அதுதான் காதலனே ஓரக்கண்ணால் சின்ன காதல்ங்க. உண்மையிலே எப்படி காதல் தெரியுமா? எப்படியாப்பட்ட காதல் எனக்கு காதல எடுத்து சொல்லுமா. செவ்வந்தி பூ மழை கட்டு தேடி வந்தா ஜோடி சிட்டு சிங்காரமா